16 Pro Max கேமராக்கும் 17 Pro Max கேமராக்கும் டிஃபரன்ஸே இல்ல. ஃபைனலி ஆப்பிளோட 17 சீரிஸ் அண்ட் அதர் நியூ ஜென்ரேஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லான்ச் ஆயிருச்சு. என்னதான் ஒரு பக்கம் அதெல்லாம் லான்ச் ஆனோடனே புதுசாக வாங்கணும் ஒரு கூட்டம் இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் அப்பதான் இதுக்கு முன்னாடி வந்த ஜென்ரேஷனோட சரி 16 சீரிஸோட ப்ரைஸும் இறங்கும், அப்போ அது வாங்கலான்னு இருந்திருப்பாங்க. பட் நான் இந்த ரெண்டு கேட்டகரிக்குள்ளுமே ஃபாலோ ஆக மாட்டேன். ஏன்னா என்னோட ஒர்க் வந்து ஃபுல்லாக டிஜிட்டலில் இருக்கிறனால ஒன்று 16 Pro Maxக்கும் 17 Pro Maxோட கேமராக்கும் பெருசாக டிஃபரன்ஸ் இல்லை, யூசேஜ் குவாலிட்டியில் டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னா நான் 16ல் போக போகிறேன். பட் ஒருவேளை 17ஓடது பெட்டராக இருந்துச்சுன்னா அதுக்கு போக போகிறேன். அண்ட் இது இல்லாமல் 17க்கும் இதுக்கு முன்னாடி இருந்த 16க்கும் என்ன டிஃபரன்ஸ், iWatch என்கிட்ட சீரிஸ் 10 இருக்கு, இது இல்லாம 11 எப்படி இருக்கு, ஏர்பாட்ஸ் எனக்கே ஒன்று வாங்கணும், ஸோ 2 போலாமா 3 போலாமா ப்ரோலங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு கம்பேரிசன் வேணும்னாலுமே அது ஒரு தனி வீடியோவாக கேளுங்க, கணக்காம போடுறேன். இது ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடறேன், ஃபுல் வீடியோ பாருங்க. 16 Pro Max கேமராக்கும் 17 Pro Max கேமராக்கும் டிஃபரன்ஸே இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுங்க. நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலி 16க்கும் 17க்கும் கூட மைல்டாக தான் டிஃபரன்ஸ் இருக்குது கேமரா வைஸில். பட் 16 Pro Maxக்கும் 17 Pro Maxக்கும் பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த வீடியோவோட அந்த ஒரு வார்ம் டோன் ஏற்றி இருக்கிறதாகட்டும், அந்த டிஃபைன்டாக ஒவ்வொரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் தெரியறதாகட்டும், சினிமேட்டிக் நல்லாவே பெட்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. 17 Pro Max வேற லெவலில் கேமரா இருந்தாலும் அதை விட ஒரே ஒரு கேமரா கொடுத்தாலும் வேற லெவலில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஏர். ஒரு கேமராவாக இருந்தாலும் தாறுமாறா இருக்கு. போர்ட்ரேட்ல பாருங்க வேற மாதிரி இருக்கான் ஏர். ஆடடா 1xல பார்த்தீங்கன்னா ஏர் தான் வின்னர், 2xல பார்த்தீங்கன்னாலும் ஏர் தான் வின்னர். ஆனால் என்னன்னா அடுத்து 4x போட்டி போடுங்க தலைவன்ட்டு ஆள் கிடையாது, அவர் போர்ட்ரேட் மோடுக்கு மாறிட்டாரு. ஸோ அதனால இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா 4x மோடும் இருக்கு, இது எல்லாமே இன்னும் டீட்டெயில் பண்ணிங்கன்னா 8x மோடும் இருக்கு. அண்ட் சேம் அலைன்ஸ் வித் த வீடியோ கிளாரிட்டி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம 17 Pro Max வைல் கம்பேர்ட் டு 16 Pro Max நல்ல அந்த வார்ம் டோன் ஆகட்டும், சேச்சுரேட்டடாக அந்த டிஃபைன்டாக இருக்குன்னு சொன்னோம். அதை விடவும் நமக்கு ஏர் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஏர் கிளியர் வின்னருங்க. அதை கையில் ஹோல்ட் பண்ணுறப்போ அந்த ஃபீல் ஆகட்டும், அந்த லுக் ஆகட்டும், டிசைன் ஆகட்டும் வேற லெவலில் இருக்குது. பட் ப்ரொவைடட் அதில் 3 கேமரா கிடையாது, பேட்டரி நிற்காது, கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்டு. பட் ஆனால் ஒரு லக்ஸுரியான ஒரு பொண்ணு யாராவது ஒருத்தவங்க யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது வேற லெவலில் இருக்கும். எகைன் கெட்டிங் பேக் நம்மளோட பர்பஸ்க்கு தேவையான விஷயம்னு போகிறப்போ 16 Pro Max ஆகட்டும் 16 Pro ஆகட்டும் சூப்பராக இருக்குங்க. நீங்களே சும்மா கம்பேர் பண்ணி பாருங்க. இதை காதில் வச்சு நான் ஃபோன் பேசுறதுக்கும் இதில் இருக்க கலர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சில்வரு, ஆரஞ்சு, ஒரு டீப் ப்ளூ தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த கோல்டு கலர், இந்த சில்வர் கலர்லாம் வேற லெவல் கிளாசிக்காக இருக்கும். பட் இது பாருங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஊர் கலர் இப்படி தான் பார்க்க போகிறோம், ஆரஞ்சு கலரில். சவுண்டா விக்கிற மாதிரி ஜொலிக்குதே. கேமரா எனக்கு முக்கியம், நான் ஒரு விளாகர், வீடியோ எடுக்கிறவங்க, ஃபோட்டோ எடுக்கிறவங்கன்னா பிளைண்ட்லி யூ கேன் கோ ஃபார் 17 Pro Max. அண்ட் இது இல்லாமல் 16க்கும் 17க்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசமே இல்லைங்க, அப்படியே ஈடிச்சாங்க காப்பியாட்ட தான் இருக்குது. பிபி மானிட்டர், 5G சப்போர்ட், முக்கியமான ஒரு விஷயம் 6 hours மோர் பேட்டரிங்க. ஏன்னா என்னோட சீரிஸ் 10, பட் அதுலேயுமே நான் ஃபீல் பண்ணது என்னன்னா சார்ஜ் ரொம்ப சீக்கிரமாக இறங்கிடுதுன்னு. 6 hours மோர் பேட்டரி, இன்சேன். கண்டிப்பாக அது ஒரு வர்தி அப்கிரேட் தான். யாராவது ஒருத்தவங்க முன்னாடி சீரீஸில் இருந்துட்டு அப்கிரேட் ஆகிறீங்கன்னா பிளைண்டாக நீங்கள் வந்து சீரிஸ் 11க்கு போகலாம். 6 hours மோர் பேட்டரிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 அண்ட் ப்ரோ 3க்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் டைம் மோர் நாய்ஸ் கேன்சலேஷன், ஹார்ட் ரேட் சென்ஸ் பண்ணிக்கலாம், லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி கொடுக்குமாமாங்க. அதாவது இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து ஹிந்தியில் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏர்பாட்ஸ் மூலிமா கேட்குறப்போ அது வந்து தமிழில் கேட்குமாமா. ஒருவேளை அவங்களும் வேறு பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் தமிழ்லேயே பேசினா அவங்களுக்கு அது ஹிந்தியில் கேட்டுருவோமா. ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஃபீச்சர். பட் ஆனால் இங்கேயே வந்துட்டு எங்கேயும் டெமோ பீஸ்லாம் இன்னும் வரல. ஒரு வேளை நீங்கள் டீட்டெயில்டாக கேட்குறீங்கன்னா இதுக்கும் சரி வாட்சுக்கும் சரி ரியல் டைமில் யூஸ் பண்ண அவங்களுக்காக டீட்டெயில்டாக ரிவ்யூ போடுறேன். அண்ட் முக்கியமான விஷயம் பேட்டரி வந்து 2 hours மோர் கம்பேர்ட் டு ஓல்ட். ஏன்னா இது கடைசியாக வந்து ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ப்ரோ 2 வந்து இந்த ப்ரோ 3ங்கிறது நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரோ 2 இல்லாமல் இருந்தீங்கன்னா வர்தி அப்கிரேட் தான். ஸோ நம்ம வந்து ஃபைனலாக ஐஃபோன் 17 Pro Max தான் வாங்க போகிறோம். அதோட டீட்டெயில் ரிவ்யூ நம்ம பேஜில் வரும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு பேஜை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறதும் நம்ம வீடியோவில் என்னென்ன கரெக்ட் பண்ணிக்கிறதும் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா ஃபாலோவர்ஸ் உங்களுக்காக, சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாருமே. லவ் யூ ஆல். மர்த்தா.